அனைவருக்கும் காலை வணக்கம். விபிஎஸ்ஸின் பைம்பொழில். இது நம்ம திருவிழா. உழவனுக்கு ஒரு திருநாளாம், உலகம் போற்றும் நன்னாளாம். சூரியனை வணங்கிவிட்டு சுருக்கு பையில் காசு எடுத்து தித்திக்கும் கரும்பு வாங்கி தெவிட்ட தின்னும் திருநாளாம். உழவர்கள் மழையின் உதவியால் ஆடி மாதம் முதல் உழைத்து சேர்த்த நெல்லை மார்கழியில் வீட்டிற்கு கொண்டு வந்து தமது உழைப்பின் பயனை நுகரத் தொடங்கும் நாளே தைப்பொங்கல். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பொன்னான வாக்கை மக்கள் உணரும் வகையில் தை திருநாள் அமையும். உழைக்கும் தமிழ் மக்கள் தாமே கண்டுணர்ந்து தமது உழைப்பிற்கு உதவிய இயற்கைக்கும் தம்மோடு சேர்ந்து உழைத்த கால்நடைகளுக்கும் தமது நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவிக்கும் விழா பொங்கல் திருநாள். ஆடிப்பட்டம் தேடி பார்த்து விதைக்கணும் என்ற பழமையான மொழிக்கேற்ப விதைத்த பயிர்களின் விளைச்சலை அறுவடை செய்து பயனடையும் பருவமே தை மாதம் ஆகும். பொங்கல் திருநாள் அன்று அனைவரது வீட்டிலும் அந்த அறுவடையில் கிடைத்த புதிய அரிசியை சர்க்கரை, பால், நெய் சேர்த்து புது பானையிலிட்டு பொங்கல் செய்து சூரியனுக்கும் மாட்டுக்கும் படைத்து உண்டு மகிழும் விழாவே பொங்கல் விழாவாகும். பொங்கல் பண்டிகை என்பது அறுவடை திருநாளாக கொண்டாடப்படுகிறது. பொங்கல் பண்டிகையை கிராமங்களில் வெகு சிறப்பாக கொண்டாடி மகிழ்வார்கள். பொங்கல் பண்டிகையை அறுவடை திருநாள், உழவர் திருநாள், தை திருநாள், தமிழர் திருநாள் என்று வேறு பெயர்களாலும் அழைப்பர். உழவின் சிறப்பை உலகிற்கு கூறும் உழவர் திருநாளில் உள்ளம் மகிழ்ந்து உறவுகள் இணைந்து உற்சாகம் பொங்கிட உதிக்கும் கதிரவனை உளமாறு துதித்திடுவோம். இயற்கையை காப்போம், விவசாயத்தை காப்போம். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இயற்கை என்பது மனிதனுக்கு கிடைத்த வரம். இந்த இயற்கையினுள் இருக்கின்ற தாவரங்கள் என்பது மனிதனுக்கு கிடைத்த வரப்பிரசாதம். இந்த இயற்கையை போற்றும் வகையில் மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோர் பெருமக்களை அன்புடன் செடிக்கு தண்ணி மோட்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். May I request the dignitaries on stage, our guests. Water is life's matter and matrix, mother and medium. There is no life without water. Let's start this celebration by watering the plants. Let me request the dignitaries on stage to water the plants. அனைவருக்கும் நன்றி. மூலகம் போற்றும் முழு முதற் பொருளை முத்தான தமிழால் வாழ்த்து பாட வருகிறார்கள் நமது பள்ளி 5ஆம் வகுப்பு மாணவிகள். Prayer is not for someone to listen, but it is to strengthen our faith in God. Let me invite students from grade 5 to recite our school prayer. பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும். அனைவருக்கும் நன்றி. ஞாயிறும் திங்களும் ஞானத்தின் ஒளி தீபங்கள். ஞானிகளின் அறிவொளியில் ஞானமானது சுடர்விடும். இயற்கையோடு இணைந்து ஏற்றுக தீவன்.
இறைவனை வணங்கி போற்றுக தீபம். குத்துவிளக்கு ஏற்றுவதற்கு மேடையில் அமர்ந்திருக்கும் ஆண்டோர்களையும் சான்றோர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். Nothing can dim the light that shines from within. May I request the dignitaries on stage to light the lamp of knowledge which can dispel the darkness of ignorance while our school choir sings the prayer song. குத்துவிளக்கு ஏற்றுவதற்கு பெற்றோர் ஏதாவது ஒருவரை அழைக்கின்றோம். பெற்றோர்கள் குத்துவிளக்கு ஏற்றுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. முச்சங்கம் வளர்த்த மொழி தேனெனும் இனிய மொழி செம்மொழி என்னும் மகுடம் சூடிய எனது அன்னை தமிழை வணங்கி எனது வரவேற்புரையை தொடங்குகின்றேன். புதிய விடியல்களுக்கு பூபாலம் பாட வெளிச்ச சூரியன் வீதி உலாவரும் நேரம் இது. இந்த பள்ளியின் தோட்டத்தில் மலரப்போகும் வாசப்பூக்கள் உலகத்தின் தேர்களை அலங்கரிக்க செய்யும் மாணவர்களுக்கும் பள்ளியின் தாளாளருக்கும் உறுதுணையாக இருக்கும் நமது முன்னாள் பருகூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு சி.வி. ராஜேந்திரன் மற்றும் சிறப்பு விருந்தினர்களையும் வருக வருக என்று இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம். அன்பின் உருவம் அறிவின் ஊற்று, பண்பின் சிகரம் எளிமையின் வடிவம். நமது பள்ளி அடியெடுத்த நாள் முதல் இன்று வரை சிறப்பான கல்வியை கொடுத்து மாணவர்களை நல்ல முன்னேற்ற பாதையில் வழிநடத்தி கொண்டிருக்கும் நமது பள்ளி தாளாளர் அவர்களை இவ்விழாவிற்கு வருக வருக என்று இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம். ஆரவாரம் கொள்ளாத அமைதியின் வடிவம் நாளும் ஒரு சிந்தனையை ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் வழங்கும் நடமாடும் போதிமரம். பொறுப்புகளை வரையறுத்து கடமைகளை நிறைவேற்றும் கண்ணியமிக்க நமது பள்ளியின் முதல்வரை வருக வருக என்று அன்புடன் வரவேற்கின்றோம். அகரம் சொல்லி தந்த சிகரங்கள் அறியாமை இருளகற்றும் அறிவு சுடர்களான ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் புதிய வரலாறு படைக்க காத்திருக்கும் மாணவ செல்வங்களையும் இவ்விழாவிற்கு வருக வருக என்று அன்புடன் வரவேற்கின்றோம். நிர்வாகத்திற்கு சிறந்த தலைமை தேவை, தலைமைக்கு சிறந்த பொறுமை தேவை, பொறுமைக்கு நிறைய ஞானம் தேவை, ஞானத்திற்கு எல்லையற்ற கல்வி தேவை. அத்தகைய கல்வியை வாரி வழங்கி கொண்டிருக்கும் நமது வேளாங்கண்ணி பப்ளிக் பள்ளியின் தாளாளர் அவர்களை நமது சிறப்பு விருந்தினர்களுக்கு பொன்னாடை பொருத்தி சிறப்பிக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
பைம்பொழில் 2024. இது நம்ம திருவிழா. இதனை மகிழ்ச்சியுடன் வரவேற்கும் விதமாக வரவேற்பு நடனமாட வருகிறார்கள் நம் பள்ளி மாணவர்கள். தமிழே உயிரே வணக்கம், தாய் பிள்ளை உறவுமா உனக்கும் எனக்கும். வரவேற்போம், வண்ண வண்ண கோலம் தீட்டி வரவேற்போம். வாசல் வந்த வான்மழையாய் வரவேற்போம், வாசல் வந்த வான்மழையாய் வரவேற்போம். வாசமிகு சொல்லெடுத்து வரவேற்போம், சொல்லெடுத்து வரவேற்போம். வருக வருகவே வருக வருகவே ஆன்றோரே சான்றோரே வருகவே, வருக வருகவே வருக வருகவே பெற்றோரே பெரியோரே வருகவே, வருக வருகவே வருக வருகவே ஆன்றோரே சான்றோரே வருகவே, வருக வருகவே வருக வருகவே பெற்றோரே பெரியோரே வருகவே. இதழ் விரிக்க இன்னிசையில் பண்ணிசைக்க இரு கரங்கள் குவிந்திருக்க பதமலர்கள் நடம் புரிய இதயமலர் இதழ் விரிக்க இன்னிசையில் பண்ணிசைக்க இரு கரங்கள் குவிந்திருக்க பதமலர்கள் நடம் புரிய சந்தன திலகமிட்டு ஆரத்தி எடுத்து வரவேற்க வந்தோம் சபைதனிலே. பமபதா பமபதா பதா பதமப கமரிக சகரிகரி சரி சமாம சரி சபாப பாப பதனி நிகரி சனி தபம பதனி சந்தன திலகமிட்டு ஆரத்தி எடுத்து வரவேற்க வந்தோம் சபைதனிலே. இதாக வருக இதமாக வருக அவையோடு வருக வருகவே, கனிவாக வருக களி கூற வருக சபையோடு வருக வருகவே, மனதார வருக மகிழ்வாழ வருக வரமாக வருக வருகவே, பலமூட்ட வருக வழி காட்ட வருக நல்ல மனங்களே வருகவே. வரவேற்போம் சிறப்பாக நடனமாடிய மாணவிகளுக்கு நன்றி. அடுத்து பெற்றோர்களுக்கு வருபவர்களுக்கு வெறும் கையோடு அனுப்புறதுல VPS உடைய பழக்கம். யார் பெற்றோர்கள்ல மிக முக்கியமா தாத்தா பாட்டி இருவரும் ஒரே மாதிரி ஆடை அணிந்தா நிச்சய பரிசு இருக்கு. தாத்தா பாட்டி இருவரும் வந்திருக்கணும், அவர்கள ஒரே மாதிரி ஆடை அணிந்திருக்கணும், ஒரே கலர். யாராவது இருக்குங்களா? நிச்சயமா பரிசு இருக்குங்க, நான் விளையாட்டுக்கு சொல்லல. பாத்தீங்களா? சரி, அதுக்கு அடுத்து கணவன் மனைவி இருவரும் வந்திருக்கணும், ஒரே நிற ஆடையை அணிந்திருக்கணும்.
அவர்களுக்கும் பரிசு இருக்கு. யாராவது இருந்தா பள்ளியின் முன்னாடி வரணும். 5 நிமிடம் இந்த பாடல் முடிஞ்சிடும். அதுக்காக ட்ரெஸ் போய் வீட்டுக்கு போய் பக்கத்துல மாத்தி வந்தலாம் இல்ல. இப்ப இருந்தா உள்ள வந்துடணும். ஸ்டேஜ் கிட்ட வாங்க. சரி, இதுக்கு முன்னாடி ஒரு கேம் கொடுத்தோம். ஸ்டேட்டஸ் வாட்ஸ்அப்ல வச்சிருக்கணும். யார் அதிக வியூ வந்திருக்கு இதுவரையும் நம்பர் வேணா நான் கேட்கிறேன். நீங்க யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்க. அடுத்த யாராவது அதை விட அதிகமா இருந்தா அவங்களுக்கு பரிசு. யாராவது ஏங்க ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு பிரைஸ் தரங்க. ஸ்டேட்டஸ் சரி. அடுத்த ஸ்டேட்டஸ் வந்து இந்த பசங்க நடனம் ஆடுறாங்க இல்லையா, இந்த பேனர் இதே போட்டோ எடுத்து போடுங்க. வேணா டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். 15 நிமிஷம். யாருக்கு அதிக வியூ இருக்கோ நிச்சயமா பரிசு இருக்கு. சோ பரிசு வேணும்னா ஸ்டேட்டஸ் போடுங்க. முன்னாடி இருக்கிற இந்த விபிஎஸ் போலில் இந்த மாணவர்களுடைய நடனத்தை 2 நிமிடம் எடுத்து போடுங்க. கோரானாரு மாதங்கமா நின்னாரு கோரானாரு 800 எல்லை தாண்டி கோரானாரு எக்காலம் தட்டினாரு கோரானாரு. கொள்ளையாடும் கூட்டத்தை கொள்ளும் தொகை கூட்டத்தை தொடர உரிமை மாலைய போட்டு காவல் காத்து நின்னாரு. பாரம் மேல கோரானாரு மாதகமா நின்னாரு கோரானாரு 800 எல்லை தாண்டி கோரானாரு எட்டாலும் தட்டினாரு கோரானாரு. வெள்ளத்துல பொங்கல் சொல்லிக்கும் பொட்டு சத்தம் 8 திக்கும் எதிரொலிக்கும் கொடமா வெள்ளத்துல பொங்கல் சொல்லிக்கும் பாடுபட்ட வேலைக்காரன் மீச முறுக்க ஒரு சனம் சேர்ந்து ஒன்னா பொங்க வைக்க எல்லாருமே ஒன்னா நின்னோம் பொங்கலோ பொங்கல் கோசம் வச்சோம். வானத்துல சூரியனை அம்மாவா அப்பாவா ஏத்துக்கிட்டோம். பட்டையல் போட்டு பொங்க வச்சா பாலாருடா மகச்சிக்கிட்டு கைய வச்சா கோளாறுடா. ஊருக்குள்ள பெரிய மனுஷனால கட்டு அவுந்து விட்ட கால வந்தா ஜல்லி கட்டு. பாசமான தேவையில்ல பாசம் முன்னா முன்னே வாழ தை மாசம் கச்சேரிதான். ஏறு வச்சு சாமி போல கும்பிடுவோம் எதிரி வந்தா பொங்க போல பொங்கிடுவோம். ஏறு வச்சு சாமி போல கும்பிடுவோம் எதிரி வந்தா பொங்க போல பொங்கிடுவோம். வாழ்வாரே நாம் தொழுதுண்டு பின் செல்வோம். உழவன் வேர்வையிலே முழு உலகம் செழித்திருக்கும். வானமும் பூமியும் திறந்திருக்கு அதுக்கு சொல்லாம வெள்ளாம இல்லாம காதலும் வீரமும் நிறைஞ்சிருக்கு. தமிழ வரலாற எவராலும் அழியாத ஆகாயமே. வாடி வாசல் அரிசி மாவு கோலம் போட்டா கோயில் வாசல் மட்ட மட்டது மாட்டு வண்டி திருவிழா கூட்டம் சிலு சிலுன்னு சிரிக்குதுங்க தாவணி கூட்டம். 1000 தாவணியில எத்தனையோ நாள் வந்தாலும் 1000 தாவணியில எத்தனையோ நாள் வந்தாலும் அத்தனையும் தை வண்ண போல் நீங்காத நினைவு நான் தந்திடுமா.
ஆடியில புகுந்தவத உணவு சமைத்து கொண்டு வந்த அரசிகள் மேடை அருகில் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். உணவு சமைத்த கொண்டு வந்த அரசிகள் மேடை அருகில் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதிக ஸ்டேட்டஸ் வியூல முதல் பரிசு ஜோதி மேம், சாய் அர்ச்சிதாவோட மதர். ஸ்டேஜுக்கு வந்துருங்க தயவு செய்து. மேல மேல முதல்ல உணவு சமைத்து கொண்டு வந்தவர்கள் மேடை அருகில் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேல வந்துருக்காங்க. இரண்டாவது பரிசு நளினி. இரண்டாம் வகுப்பு சர்வேஷ். உணவு சமைத்தவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது.
கவனத்திற்கு தமிழ்நாட்டின் கலாச்சாரப்படி விருது. பார்க்கலாம் எத்தனை பேர் பெண்கள் யாரெல்லாம் வந்து ஒரே கையில 20 வளையல் போட்டிருக்கு. பக்கத்துல கடலாம் வாங்குறாரு. வாங்க ஃபர்ஸ்ட் ரன். நீங்க ஒரு கை சொல்லிட்டு பாரு, 2 கை தூக்கிட்டாங்க. அடுத்து பக்கத்துல கடலாம் வாங்குறாங்க. வளையல் சைஸ் டிஃபரெண்ட் இருக்கும், நான் கண்டுபிடிச்சிருவோம். அதனால ஒரே நிறத்துல இருக்கக்கூடாது, இல்ல ஒரே கையில 20 வளையல், 17 வளையல் இல்லைங்க. அவங்க எல்லாம் என்னன்னா பாருங்க, அங்க அந்த டீயை பாருங்களேன், எத்தனை வளையல் இருக்கு பாருங்க. பாருங்க பெண்கள் அதிகமா போட்டிட்டு கலந்துருக்காங்க. வாழ்த்து. வாங்க வாங்க. என்னங்க எத்தனை வளையல் இருக்கு? அனுஷா மேம். பக்கத்துல கடை வாங்காத, தயவு செஞ்சு கடை வாங்காத, கடன் அன்பை முறிக்கும். நான் வளையல் தர 40 வளையல் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு தானே ஏங்க, ஒரே கலர் தான், 2 கையில போட்டுக்கிறாங்க. 40 அதுதான் 40. அவங்களும் எவ்வளவு இருக்கு? 44, 26. என்னங்க கவுண்ட் கூடிட்டே இருக்குது. 15 எல்லாம் ஏங்க இங்க 46 போயிட்டு இருக்குது. நீங்க 15 வளையல கேட்டுக்கிறீங்க. அடுத்து 52. சீக்கிரம் பாருங்க, கடை வாங்காம பொங்கல் திருவிழாவுக்கு 52 வளையல் முடியுமா உங்களால? இதுதாங்க நம்ம ஊர் பர்கூர். அவ்வளவுதானா? என்னங்க போங்க, 4 பேரா? அனுப்பிரியா அம்மா அவர்கள் முதல் பரிசு. 52 வளையலுங்க. யோசிச்சு பாருங்க அவங்க வீட்டுக்கு நிலைமைய. ஒரே கலரு. அனுப்பிரியா மேடம் மேடை அருகில் வரும், மேடைக்கு மேல வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். முதல் பரிசு பாருங்க, 52 வளையல். ஒன்றுதானா? சரி, நன்றி. அடுத்து சாண்டஸ் கேம் தான். இந்த முன்னாடி நடனமாடி குழு இருக்கிற கலைக்குழு நம்ம பேனரோட வேளாங்கண்ணி பப்ளிக் பள்ளி பர்கூர் பிபிஎஸ்சி பைம்பொழி 2024. இது அரை மணி நேரம் பாருங்க, உங்களுக்காக பிரைஸ் அதிகப்படுத்துறோம். அரை மணி நேரம் யார் அதிக வியூஸ் இருக்கோ அவங்களுக்கு அடுத்த நிச்சய பரிசு. முன்னாடி வந்து நீங்க இருக்கிற இடத்துல இருந்து கூட முன்னாடி இருக்கிற அந்த ஸ்டேஜ் இப்ப இருக்கிற அந்த கலைக்குழுவை போடணும். ரெடியா? ரெடி, டைம் ஸ்டார்ட் நவ். பரவாயில்ல, எடுங்க. அவங்க கிளம்பவும் எடுங்க, அங்க இருக்கிறாங்க. சரியா அரை மணி நேரம்.
124. அடுத்து பெற்றோர்களுக்கு உண்டான அடுத்த பரிசு. யார் வந்து காதுல பெரிய ஜிமிக்கி, பக்கத்துல அப்படியே பார்த்துட்டே வாங்க. யார் வந்து காதுல பெரிய ஜிமிக்கி போட்டு வந்திருக்கீங்களோ அவங்களுக்கு பரிசு. இந்த மாதிரி பரிசு கொடுத்தது எந்த சேனல்ல கூட கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒவ்வொன்றா யோசிச்சு சொல்றாங்க. ஆனா இப்பதான் காதே சில பேர் போட்டு பாக்குறாங்க. சீக்கிரமாக நிச்சயமா பரிசு இருக்கு. பெரிய ஜிமிக்கி போட்டிருக்கிறவங்களுக்கு பரிசு. இத கடை ஒருத்தர் வந்துட்டாங்க. வாங்க முன்னாடி வாங்க. எங்களுக்கு அதுக்கு ஒரு டீம் இருக்கு. அனுசய மன்ற பிரியதர்ஷன் எல்லாம் ஒரு டீம் வச்சிருக்கோம். அவங்க செக் பண்ணி சொல்லுவாங்க. ஏங்க நீங்க போட்டுக்கிறதா பெருசு நினைச்சு வாங்க. பக்கத்துல பார்க்க தெரியாது. ரெண்டாவது ஒருத்தர் வந்துட்டாங்க. மூணாவது எங்க டீச்சரே அதோட பெருசா போட்டிருக்காங்க. இது பெற்றோர்களுக்கு உண்டான பரிசுன்றதுனால நாங்க உங்களுக்கு மட்டும் தரோம். இல்ல எங்க டீச்சர் வாங்கிட்டு போயிடுவாங்க. எங்க டீச்சர் எல்லாம் தோசை தள்ளே காதல தொங்க விட்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் ஜிமிக்கு சொல்லி இருக்கிறோம். யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. சீக்கிரம் வாங்க. அவ்வளவுதானா? அங்க தூரமா ஒருத்தர் வந்து இருக்காங்க. குழந்தைய தூக்கிட்டு நினைக்கிறேன். வெரி குட். எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு தான் பரிசுன்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். நீங்க நடத்தலாம் வேலையை. செக் பண்ணுங்க. வர அவ்வளவுதானா? செக் பண்ணிடலாமா? கொடுத்த அப்புறம் நான் பாருங்க சார் வரக்கூடாது. ரைட் டைமர் செக் பண்ணுங்க. பாத்தியா நான் தான் சொன்னேன். கடைசியா தூரமா வரும்போதே எனக்கு தெரிஞ்சுது. மற்றவங்க போலாம். ஒரே பிரைஸ் தான். நன்றி. வாங்க அடுத்து ஒன்று யோசிச்சு வைக்கிறோம். வெயிட் பண்ணுங்க. இந்த பள்ளிக்கூடம் கல்வியை சாதிப்பதை போல இங்க பயில்பவர்கள் உலகில் சாதிப்பதை போல கலையை சாதித்துள்ளார்கள். இவர்களுக்கு ஒரு அருமையான கரவொலி எழுப்புங்கள் இந்த பள்ளியின் சார்பாக. அவ்வளவுதானா? சாதனைகளுக்கு இவ்வளவுதான் அங்கீகாரமா? இன்னும் சற்று அதிர வேண்டாமா அரங்கம்? அடுத்து இந்த காதுல பெரிய கம்மல் போட்டு வந்த அவங்களுக்கு ஜிமிக்கி பரிசு வழங்கப்படுகிறது. நம் பள்ளியுடைய சிறப்பு விருந்தினர் பெற்றோர்கள் கவனத்திற்கு அடுத்த பரிசு. நான் தெரியும் கிரவுண்ட்ல பெரும்பாலும் இந்த கலர்ல சட்டை யார் போட்டிருக்கீங்களோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் போட்டிருக்கிற கலர்ல
பெற்றோர்கள் யாராவது இந்த சட்டை போட்டு வந்தாங்கன்னா இருங்க, ஒரு நிமிஷம் கேள்வி சொல்றேன். வாங்க, எங்க சட்டையும் காப்பாத்துறதுக்கு ஒரு சிங்கம் இருக்குங்க. பாருங்க, வாடா ராஜா வாடா. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு தெரியும். நாங்க என்ன கலர் போடுறோம்னு அவனுக்கு தெரியும். அதனால வந்துருப்பான். இந்த பையன் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல. மேல பெற்றோர் மேடைக்கு ஒரு மக்கள். சரி, கலரை மாத்துவோம் அப்புறமா. ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் இந்த கலர்ல வந்திருக்காங்க. அதனால பரிசு அடுத்து ஒன்று சொல்றேன், யோசிக்கிறேன், கொஞ்சம் டைம் கொடுங்க. அடுத்து பெற்றோர்களுக்கு உண்டான நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடு சார்ந்த விளையாட்டு. நிச்சயமா பரிசும் கிடைக்கும். நிறைய பேர் வருவதுன்னு நான் எதிர்பார்க்கிறேன். பார்க்கலாம், என்னுடைய எதிர்பார்ப்பை நீங்க எல்லாம் பூர்த்தி செய்யலாம்னு நான் கொஞ்சம் தூரமா போய் நிற்கிறேன். இப்ப கேம் சொல்ற பாருங்க. பெற்றோர்கள் இங்க இருக்கிற இந்த பானை உரியடித்தல் போட்டிதான். முதலில் வரக்கூடிய 5 நபர்கள் யார் முதல்ல எங்கிட்ட வரங்களோ, பெற்றோர்கள்ல ஆண்கள் முதல்ல. புரியுது? மைண்ட் வாய்ஸ் கேட்டுருச்சு பாருங்க. ஆண்கள் வாங்கினா பெண்கள் அப்படியே நபதமனை எழுதிட்டாங்க. முதல்ல ஆண்கள், முதலில் வரக்கூடிய 5 பேர். நன்றி. வந்துட்டாங்க 5 பேர். பாருங்க, ரொம்ப நேரம் அந்த லாஸ்ட்ல யோசிச்சுட்டு இப்பதான் வராரு. சரி, பரவாயில்ல, வாங்க, வந்துட்டங்க, போகக்கூடாது. சரி, வேகமா வந்துட்டாரு கிரவுண்டுக்குள்ள. அதனால 6 பேர். இதுக்கு டைம் இருக்கு, ரொம்ப நேரம் எல்லாம் கொடுக்க மாட்டோம். நீங்க வந்து அங்க போயிடுங்க, அந்த நம்பர் கிட்ட போயிடுங்க. பிடி சார், VPSன் பைம்பொழி பொங்கல் பானை பொங்க தொடங்கியுள்ளது.
இந்த கேம்ல டைம் இருக்கு, நாங்க ரெடி ஸ்டார்ட்னு சொன்ன உடனே நீங்க ரொம்ப வேகமா போகணும். யார் முதல்ல போறக்கூடிய நபர் அங்க பானை அடிக்கணும். ரொம்ப நேரம் இதுக்குள்ளவே கிரவுண்டுக்குள்ளே சில பேர் வட்டம் போட்டு இருப்பாங்க. மண்பாட்டத்துடன் கலைகளை நிகழ்த்தி காட்டிய கலைஞர்களுக்கு மிக்க நன்றி.